டேய், நான் யாரு தெரியுமா? ஏட்டு ஏழுமலை. இந்த ஊருக்கு எதுக்கு மாத்திராய் வந்திருக்கேன் தெரியுமா? இந்த ஊர்ல சங்கிலியா இருக்கிறவன், மொல்ல மாறி, முடிச்சவிக்கி, 3 சீட்டு விளையாடுறவன், அவங்களை எல்லாம் பிடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். அதோட இங்க கஞ்சா கடத்துறீங்களாமே, அவங்கள கண்ணா பின்னான்னு அடிப்பேன். அது மட்டும் இல்ல, பிட் பாக்கெட் அடிக்கிறவனை பார்த்தேன், பீஸ் பீஸா கிழிச்சிருவேன். எதுக்கு அப்படி வந்து விழுந்த? வேகமா வந்தனா கால் இடது கீழே விழுந்துட்டேன். உனக்கு முன்னால இந்தியாவில வேகமா நடந்து வந்தவங்க எல்லாம் ஒன்னும் சாதிக்கல. மெதுவாவே நடந்து வா. வேகமா நடந்து வந்து என்ன சாதிக்க போற? அரிசி விலைய குறைக்க போறியா, இல்ல கோதுமை விலை ஏறாம பாத்துக்க போறியா? சும்மா மெதுவாவே நடந்து வாங்கடா. ஏன் சார், இந்த ஊர்ல எத்தனை நாளைக்கு இருக்க போறீங்க? ஏன் இந்த ஊர்ல நடுச்சாமத்துல பொம்பளைங்க கழுத்து நிறைய நகைய போட்டு பயமில்லாம என்னைக்கு நடக்கிறாங்களோ அன்னைக்கு தான் இந்த ஏட்டு ஏழுமலை வேற ஊருக்கு போவான். என்ன கடமை என்ன கடமை? ஏன் சார், ஒரு 100 ரூபாய் சில்லறை இருக்குமா? ஏண்டா, என்னைக்குடா போலீஸ்காரங்கிட்ட 100 ரூபாய்க்கு சில்லறை இருந்துச்சு? அதுவும் இன்னைக்கு தான் மாத்தலாகி வந்திருக்காரு. அதுக்குள்ளே எப்படி 100 ரூபாய்க்கு சில்லறை இருக்கு அவர்கிட்ட? அப்போ இன்னும் 2-3 நாள் ஆச்சுன்னா என்கிட்ட 100 ரூபாய்க்கு சில்லறை இருக்கும். நான் இது வாங்குவேன்னு அர்த்தமா? புழுகு தலையா, சிரிக்காத, வாயிலே குத்துவேன். இல்ல, சைக்கிள் கடைக்காரன்ட்ட 100 ரூபாய் சில்லறை இருக்கு. நான் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறான், நீங்க சொன்னா கொடுப்பான். இது நியாயம். இந்த உதவியை செய்யலாம். நான் இங்க இருந்தே சொல்றேன், வாங்கிக்க. மெதுவா போ, ஒன்னும் அவசரம் இல்ல. சரிங்க சார். அண்ணே, ஒரு சைக்கிள் ஒண்ணு விடுங்க. நீ இந்த ஊர் தானே? ஆமா. தெரியாத ஆளுக்கெல்லாம் நான் சைக்கிள் கொடுக்கறது இல்ல. யாரையாவது சொல்லு, சைக்கிள் தரேன். ஏட்டையா தரமாட்டாரான். குடியா, நம்ம ஆளுதான். ஏட்டையா வைக்க வேண்டிய ஆளா? அத புது சைக்கிள் வச்சிருக்கேன், எடுத்துக்கிட்டு போ. சரி. அட பயல, இவர் பேர் எழுதிக்கடா. ஏட்டையா சொல்றாருல, அவர் பேர் எழுதிக்க. சரி சரி சரி. தம்பி, என்னண்ணே? தினம் இத மாற்றுறதும் கழட்டுறதும் தொலைக்கிறதும் இதே வேலையா இருக்குமே. இத மாட்டிக்கிட்டு வசமா ஆடுறதுக்கு பக்கத்துல எந்த திருவிழாவும் இல்லையே தம்பி. ஒண்ணு பண்ணுவோமா? பேசாம இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு தொழில மாட்டிப்போமே. நிறுத்துக்கணே, இதுக்கு மேல பேசுறது குறவோட கிடைச்சிருவேன். இந்த உசுரலா பொம்மைக்கு தான் இத்தனை நாள் நம்ம உசுரை காப்பாத்திட்டு இருக்கு. இப்ப ஏதோ வேலை இல்ல, ஆக இலக்காரமா பேசுறதா? மரம் வச்சு தண்ணி ஊத்துவானே. என்ன கட்டையா, வேலைக்கு போலையா? வணக்கண்ணே. வணக்கம். எங்கேனே வேலை கிடைக்குது? இந்த காலத்துல எந்த ஊர்லயும் சாமி கும்பிட மாட்டேங்கிறானுங்க. நம்ம ஊர்ல சாமி கும்பிட்டு 14 வருஷம் ஆகுது. எல்லா ஊர்லயும் சாமி கும்பிட்டானா மாடாட்டா மயிலாட்டம் ஆடி பௌத்த கலகலாம். அதுக்கு இப்ப வழி இல்ல. அதானே பொழப்பு ஏனோதான்னு இருக்கு. காட்டுக்கு விறகு வெட்ட போவியா? அது என்னாச்சு? அதுல மட்டும் என்னதான் வாழுது? குறுக்கத்துல சமுத்திரம் வந்தாலும் பாஸ்காரங்க பாதி பிடிக்கிறானுங்க. எதுலுமே இப்ப லாபம் இல்லண்ணே. சரி வர செலவு கொஞ்சம் பணம் கொடுங்க, சாயந்தரம் கொடுத்துறேன். இதுக்கு ஏன் எப்படி சொல்லிக்கிற? இந்த 10 ரூபா தான் இருக்கு, வச்சுக்க. வரேன். தேங்க்ஸ்ண்ணே. இங்கிலீஷ் எல்லாம் பேசுறேன். அடியே மங்கம்மா, போன தடவை சந்தைக்கு வந்தப்போ பட்டா சோம்பெல்லாம் வாங்கிட்டு போனேன். என்னதான் இழுத்து அரைச்சாலும் மணக்கவே மாட்டேங்குது போ. ஆமா சின்னம்மா, நல்ல சரக்கார் தான் மணக்கும். இப்பெல்லாம் அரிசியில இருந்து அத்தனையுமே கலப்படம் தான். நல்லா சொன்னாத்தா. சில பேர் பாக்குறதுதான் பொம்பளைங்க மாதிரி இருக்காங்க, ஆனா நடந்துக்கிறதுலாம் ஆம்பளைங்க கெட்டானுங்க. ஆமா, நீ சேர்ந்தா மட்டும் ஆம்பளை ஆயிட முடியுமா? ஆம்பளைனா எல்லா தகுதியும் இருக்கணும். என்ன தகுதி இருக்கு பாக்குறியா? நான் ஆம்பளைக்காக சண்டை போட்டு சும்மா சின்னம்மா. என்ன தம்பி இது? அவதான் வாயாடி கழுதுன்னு அவட போய் சும்மா நீ போப்பா. சும்மா இரு. சின்னம்மா, அந்த ஆள் பேய் மாதிரி கத்துட்டு என்ன பேய்ங்கிறது? அவன் ஆம்பளை, அப்படிதான் கத்துவான். பொட்டச்சிரி அடக்க உடக்கமா இருக்கியா? அடியாத்தா, வாய முடிட்டு கம்முன்னு வா. சந்தைக்கு வந்த இடத்துல நோய் நோய்ங்காத. சின்னம்மா, அது கேட்டியா? என்னது கேட்டியா? மேனு கத்துறது ஆடு மாதிரியே இல்ல. ஆடுதான் ஓவியத்துக்கு மேனு கத்துமா? எல்லா ஆடுமே மேந்தாடி கத்தும். போச்சுமா. எங்க ஓடுறா? யாருது அந்த ஆடு? அட என்னமா இது? ஆடு என்ன வேலைன்னு கேப்பியா? அதை விட்டுட்டு குளங்கோத்தெல்லாம் கட்டிட்டு இருக்கியா? உண்மையை சொல்லு.
யாரு இந்த ஆடு தாயே என்ன ஒண்ணு தாயே உங்க அப்பா என்ன ஒரு பாட்டில் சாராயத்துக்கு இந்த குட்டியை கொடுத்துட்டு போயிட்டான் தாயே எங்க அப்பனுக்கு தான் புத்தி கெட்டு போச்சு உனக்கு எங்கயா போச்சு களை வாங்குறது மட்டும் தப்புன்னு நினைக்காத களை வாண்டத வாங்குறது தப்புதான் வா ஏ குற்று வழக்கு ஒன்னு நான் எவ்வளவு நாளைக்கு தான் வீட்லயே வச்சு பாக்குறது கொஞ்ச நாளைக்கு அடகு கடையில வச்சு பாக்குறமா மங்கம்மா என்ன மங்கம்மா சந்தைக்கு போய் ஆடு வாங்கியாரியா என்ன விலை ஒரு பாட்டில் சாராயம் என்னம்மா சொல்ற உனக்கு தான் புத்தி கெட்டு போச்சுன்னா என்னையும் கிறுக்கு சாக்க நினைக்காத ஒரு பாட்டில் சாராயத்துக்காக ஆட்டை விட்டு வந்துட்டு எலி அடிச்சிருச்சு புலி அடிச்சிருச்சு ஒப்பாரிய வச்சு எனக்கு வர கோபத்துக்குள்ள மங்கம்மா என்ன மல்லிட்டுடுமா என்னால குடிக்காம இருக்க முடியலம்மா தண்ணி தவிச்ச நேரம் பார்த்து அந்த பையன் புட்டியை காமிச்சானா நான் குட்டியை பிடிச்சு கொடுத்துட்டேன் இன்னைக்கு ஒரு பாட்டில் சாராயம் கொடுத்தான்னு ஆட்டை பிடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன் நாளைக்கு எவனாலும் 10 பாட்டில் சாராயம் கொடுத்தா என்ன வித்துருவியா ஆமாப்பா இன்னைக்கு இந்த ஆட்டை வித்த நாளைக்கு இந்த வீட்டை வித்துருவேன் அதை விட இந்த வீட்டோட எங்களையும் சேர்த்து வச்சு உன் கையாலே எரிச்சு கொண்டுடு அப்பதான் உனக்கு நிம்மதியா இருக்கும் எப்பா இந்த குடியால எத்தனை குடும்பம் அழிஞ்சிருக்குன்னு உனக்கு இப்ப தெரியாது அதை நீயா உணரணும் அப்பதான் நீ திருத்துவ அது வரைக்கும் உனக்கு திருத்தவே முடியாது எக்கேடாவது கெட்டுப்போ எத்தனை வாட்டி கண்ணாடி பாப்பா பாடா என்னப்பா வெயில போய் களைச்சு கருப்பா வந்திருக்க உழைக்கிறல்ல இந்த இன்னைக்கு வருமானம் 150 இதுக்கு எத்தனை கோழி வாங்குறது போய் கையை காலை கழுவிட்டு சாப்பிடவா அவன் என்னைக்கு கை கால் கழுவி இருக்கான் நம்ம பரம்பரையை எப்ப கழுவிச்சு உட்காருண்டா வாரேன் சாப்பிட போறானா எனக்கு பசிக்குதே நானும் சோதனைக்கு போறேன் தம்பி நானும் வரேன்டா இது குள்ளமணிக்காக கட்டின வீடா யாராவது திறந்து விட்டுக்கலன்னா அடே ஏட்டையா வா வாங்க வாங்க எப்ப திறந்து வீடுன்னு சொன்னீங்களோ மீதியும் சொல்லிட வேண்டியதானே நாயின்னு எங்க டிபார்ட்மெண்ட்லயும் நாய் இருக்கு போலீஸ் நாய் அது திறந்த வீட்டுக்குள்ளேயும் வரும் வீட்டுக்காரங்க திறக்கிறேன்னா வீட்டுக்காரங்களை கவ்விட்டு உள்ளேயும் வரும் உள்ள இருக்க சீம பண்ணிய வெளியே அனுப்புறீங்களா இல்ல எங்க டிபார்ட்மெண்ட் நாயா உள்ள அனுப்பிட்டுமா நீங்க யார சொல்றீங்க உள்ள இப்ப போச்சே 2 கால் பண்ணி அத என்னங்க கூப்பிட்டவன வந்துட்டீங்க உங்களை இல்ல அவன டேய் பண்ணி சார் நானே வரேன் சார் என்ன சார் ஆடா என்கிட்ட 100 ரூபாய்க்கு சில்லறையும் கேட்டு சைக்கிளை தள்ளிட்டு போயிட்டியடா இந்த மாதிரி கோக்குமாக்கு பேர் வழிய என் சர்வீஸ்ல பார்த்ததே இல்ல அது மட்டுமா என் பர்ஸையே எடுத்துட்டு போயிட்டியடா பெரிய பர்ஸ் அதுக்குள்ள 1 ரூபா தானே இருந்துச்சு பெரிய பர்ஸோ சின்ன பர்ஸோ அதுக்குள்ள 10 பைசா இருந்தாலும் பர்ஸ் தான் என்ன ஏட்டையா சைக்கிளுங்கிறீங்க பர்ஸுங்கிறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே 100 ரூபாய்க்கு சில்லறை கொடுக்க சொல்லுங்கன்னு சைக்கிள் கடைக்காரன் என்ன சொல்லிவிட்டு அங்க போய் நான் சொன்னேன்னு சைக்கிளை தள்ளிட்டு போயிட்டாம்மா டேய் என்னடா பண்ண அந்த சைக்கிளை ஐயா அந்த சைக்கிள் 200 ரூபாய்க்கு வச்சேங்க பழைய கடன்காரனுக்கு 200 ரூபாய் கொடுக்கலன்னா அவன் இன்னொரு போலீஸ்காரரை கூப்பிட்டு என் வீட்டுக்கே வரம்னாங்க அட பாவி சண்டாளா போலீஸ்கார ஏமாத்த சைக்கிள் சொல்றேன் சாப்பிட்டு தம்பி திருட்டு சைக்கிள கூட அடகு வாங்கிக்கிறாங்களா திருட்டு சைக்கிள் மட்டும் இல்ல சில பெரிய மனுஷங்க திருடனையே அடமானம் வச்சுக்கிறாங்க ஆமா இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு நீ ஏன் திருடணும் சார் காது இங்கதானே இருக்கு சொல்லுப்பா ஐயா இடைஞ்சல் பண்றிய நான் சொல்றதை கேளுங்க சார் இது எங்க பெரிய அக்கா இவங்க சின்ன அக்கா 2 பேருக்குமே இன்னும் கல்யாணம் ஆகல வீட்டுக்கு ஒரே ஆம்பளை நான் தான் எனக்கு வேற தொழில் தெரியாது அதனால இந்த தொழில் இறங்கிட்டேன் வேற என்ன பண்ண சொல்றீங்க இது சின்ன பொண்ணு கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் உங்க அக்காவுக்கு ஏன் கல்யாணம் ஆகல கவர்மெண்ட் உத்தியம் பாக்குறவன தான் கல்யாணம் பண்ணிக்கிறவன்னு வர்ற மாப்பிள்ளையெல்லாம் உதறி தள்ளிருச்சு அதே மாதிரிதான் சின்ன அக்காவும் அடம் பிடிக்குது அது என்ன சர்க்கார் உத்தியோகம் அப்படி அவங்களை கட்டிட்டா தான் சரியா சம்பளம் வரும் பிரைவேட்ல வேலை செய்யறவங்களை கட்டிக்கிட்டா ஸ்ட்ரைக் அது இதுன்னு சொல்லிட்டு வீட்டுல உட்காந்து தின்னுகிட்டே இருப்பேன் கவலைப்படாதீங்க நான் செட்டில் பண்ணிடுறேன் எப்பா அந்த சைக்கிளை எங்க அடமானம் வச்ச சொல்லுப்பா நான் திருப்பிடுறேன் அதை வைக்கல சார் வித்துட்டேன் சாபாஷ் ஆஹா ஓஹோ பிரமாதம் நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் தம்பிய நல்லாவே வளர்த்து வச்சிருக்கீங்க
அடே பெரியவன் நான் சொல்றேன், இந்த மாதிரி வியாபாரம் எல்லாம் பண்ணாத. டெய்லி சில்லறை வர்ற மாதிரி வியாபாரம் பண்ணு. சரி சார். நீ செஞ்ச வேலைக்கு முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள அனுப்பியிருப்பேன். ஏதோ சிறுசுக்கா விட்டு போறேன். வர்றேன் வர்றேன் வர்றேன். என்ன 3 தடவை வரேன்னு அவகிட்டே சொல்லிட்டு போறீங்க? உன்னை நீ வச்சுக்க, 2 பெருசுகிட்ட கொடுத்துரு. ஏன்னா அக்கா. என்ன பார்வை? என்ன அக்கா நீ?